வணக்க மக்களே! 2025ல வெளியான கேரளா கிரைம் ஃபைல்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீசர் காணா போயிருப்பாரு. அவர் எப்படி காணா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகையில ஒரு குற்றவாளி பிடிபடுறான். அந்த குற்றவாளிய அவங்க கண்டுபிடிச்சு தேடி போகையில பார்த்தா, அவன் வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்குறான். இவன் எப்படி கொலை செய்யப்பட்டான்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரம் காணா போன போலீஸு கொலையாகி இருக்கிறாரு. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கையில, கேரளா மியூசியத்துல ஒரு திருட்டு நடக்குது. கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியத்துல நடந்த திருட்டுக்கும், இந்த போலீஸ்காரர் இறந்து போனார்ல, இவரோட இறப்புக்கும் தொடர்பு இருக்கிற மாரி கதைய கொண்டு போய் முடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஸ் கிரைம் நிறைந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பார்க்குறவங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து தான் இது செகண்ட் பார்ட் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. செகண்ட் பார்ட்ட டைரக்ட்டா பார்க்கனாலும் பார்க்கலாம். தேங்க் யூ மக்களே! இப்ப 2வது நம்ம பார்க்க போற வெப் சீரிஸோட நேம் வந்து குற்றம் புரிந்தவன். இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி இருக்காரு. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து குடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு வந்து ஒய்ஃபோடையும், பேரனோடையும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. பேரனுக்கு உடம்பு முடியாம இருக்குது. இந்த சூழ்நிலை இவர் வந்து கொஞ்ச நாள்ல ரிட்டயர் ஆக போறாரு. இந்த பணத்த வச்சு பேரனுக்கு ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவரோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, மெர்சின்னு ஒரு பொண்ணு திருவிழாவுல காணா போயிருவா. காணா போன பொண்ணு பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்டு இருப்பா. அவ மட்டும் இல்லாம அவங்க அப்பாவும் கொலை செய்யப்பட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, பசுபதிக்கும் இந்த மெர்சின்ற பொண்ணு கொலையானதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாரி இந்த எபிசோடு கொண்டு போயிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல வந்து விதார்த் அவரும் நடிச்சிருக்காரு. விதார்த்தும் பசுபதியும் சேர்ந்து இந்த குற்றம் எப்படி நடந்தது? இந்த குற்றவாளி யார்? அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கங்க. பார்க்குறதுக்கு இந்த வெப் சீரிஸ் விறுவிறுப்பா நல்லா இருக்கு. இது ஒரு எமோஷனல் கிரைம் வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம். சோனி லைவ்ல வந்து இந்த வெப் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. பார்க்குறவங்க பாருங்க மக்களே! என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி